அன்னம்மா மசாலா பருப்பு பொடி பொங்கா சுவையில் அசத்தல், ஆரோக்கியத்தில் கலக்கல். அனைவருக்கும் வணக்கம். 12 ராசி அன்பர்களுக்கும் வரக்கூடிய குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னாவே நவகிரகங்களில் இருக்கக்கூடிய தேவகுரு. 2 குரு இருக்கு. ஒரு குரு தேவகுரு, இன்னொன்று குரு அசுரகுரு. அசுரகுருங்கிறது சுக்கரன். அது மாதத்துக்கு ஒருக்க 27 நாளுக்கு ஒருக்க அப்படியே மாறி மாறி வந்துடும் 12 ராசிகளுக்கும். ஆனால் இந்த தேவகுரு 360 நாட்களுக்கு ஒரு முறை தான் தன்னுடைய இடத்தை விட்டு அடுத்த இடத்துக்கு போகும். இதில் உச்சகதி, நீச்சகதி, நட்பு, பகை அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாமும் இருக்கும். இப்போ இந்த குரு பயிற்சியானது தன்னுடைய உச்ச வீடான கடகத்திற்கு வருகிறது. இந்த கடகத்தில் தன்னுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம், அதாவது குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த 3 நட்சத்திரமும் குருவுடைய நட்சத்திரம். குரு திசையில் பிறக்கக்கூடியவர்கள். குரு எங்கெங்கெல்லாம் போய் உட்காருதோ அது சாரம். அந்த வகையில் இப்போ புனர்பூசம் தன்னுடைய நட்சத்திரம், தன்னுடைய வீட்டிலேயே தன்னுடைய நட்சத்திரம் தன்னுடைய டேபிள்லேயே உட்காந்துருக்க மேற்கணக்கு. அடுத்தது பூசம் சனியினுடைய சாரம் பெறுது. அந்த சனியினுடைய சாரம் பெறுவது இல்லாமல் கடகத்தில் நேர்கதியிலையும் அதிசார கதியிலையும் வக்கரகதியிலையும் சிம்மத்துக்கு போயிட்டு திரும்ப இந்த வருஷம் பராபவ வருஷம் பங்குனி மாதம் வரைக்கும் வக்கரகதியில் இருக்கிறது. வக்கரகதியில் இருந்தாலும் இப்போ வரக்கூடிய ராகு பயிற்சி ஒரு குறிப்பிட்ட விஷயமாக சொல்லலாம். இப்போ ஏற்கனவே சனி பயிற்சியாருக்கு அது ஒரு குறிப்பிட்ட விஷயம். ஆக குரு மகரத்தில் வரக்கூடிய ராகுவையும் பார்க்கறது, மீனத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனையும் பார்க்கறது, அதே கடகத்தில் வரக்கூடிய கேது குரு கூட இருக்கு. அப்போது இந்த 3 கிரகங்களும் பரிசுத்தமாக மாறுகிறது, புண்ணிய கிரகமாக மாறுகிறது. குருவுடைய பார்வை சனி கிரகத்துக்கும், குருவுடைய பார்வை ராகு கிரகத்துக்கும், குருவோட கேது சேர்ந்ததுனால கேதுவும் ஒரு புண்ணிய கிரகமாக, ஒரு நல்ல ஒரு சுப கிரகத்தை ஒட்டின கிரகமாக மாறுது. அதனால் இதுக்கெல்லாம் யார் காரணம்? குரு. தலையாய கிரகம் குரு. இந்த குருவனுடைய பயிற்சி இப்போ ஆரம்பித்து அடுத்த வருஷம் வரைக்கும் குரு பயிற்சி நடக்கிற வரைக்கும் அந்த குருவுடைய பார்வைக்கு சனி பகவான் வந்துடுது. அடுத்து வரக்கூடிய ஐப்பசியில் புரட்டாசி கடைசியில் ராகு மகரத்துக்கு வந்துடுது. கடகத்தில் இருக்கக்கூடிய குரு அதிசாரமாக வக்கரகதியாக நேர்கதியாக இருக்கக்கூடிய குரு மகரத்தை பார்க்கறதுனால மகர ராசிக்காரர்கள் மிகவும் புண்ணியமாக, அந்த இடத்துல வரக்கூடிய ராகு குரு சண்டால யோகத்தை வாங்கினாலும் அருமையான ஒரு செயல்பாடுகளை கொடுக்கக்கூடியவர். இது அடிப்படை. அதே போல இந்த ராசி பலன் சொல்லும் பொழுது எது பரிகார ராசி, எது யோக ராசி, எது அவயோகம், எது விபரீத ராஜயோகம் அப்படின்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அதன்படி அந்தந்த ராசிக்காரர்கள் அந்தந்த பரிகாரம் கிடையாது. கடவுளை நாம் பார்த்தால் நமக்கு சந்தோஷம், கடவுள் நம்மை பார்த்தால் நமக்கும் சந்தோஷம், அதுவும் சந்தோஷம். ஆக கடவுள் நவக்கிரக தரிசனம் எப்பொழுதும் தேவை. ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி மீனை சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, சாப்பிடலன்னா மீனுக்கு நல்லது. அதனால் நீங்கள் கோயிலுக்கு போய் நவகிரகத்தை பார்த்தே தான் தீரணும் அப்படின்னு கம்பல்சன் கிடையாது. நம்மளுடைய சனாதனத்தில் எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். அதனால் உங்களுக்கு குரு பயிற்சி சரியில்லையா, நம்மளா மனசில் நினைக்கிறோம் சரி போவோம், மற்ற விஷயத்தை விரிவான சில விஷயங்களை உங்களுக்கு பிட்டு பிட்டாக நான் சொல்கிறேன். இது ராசி பலனாக, குரு பயிற்சி பலனாக இதை நம்ம சிந்திப்போம், அனுபவிப்போம். இப்போ இது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். அண்ணம்மா பிரியாணி மசாலா சேர்க்கும் போதே வாசம் பிரமாதமா இருக்கு, சாப்பிடும்போது சுவை அட்டகாசமா இருக்கும்.
அன்புக்கு அன்பான விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி இந்த பதிவில் விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராசி லக்னம், விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். லக்னத்தை ஏன் இதில் குறிப்பு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ராசியாக இருந்தாலும் விசாகா 4ஆம் பாதத்தில் பிறந்தது, அனுஷம் 4 பாதத்தில் பிறந்தவங்க, கேட்டை 4 பாதத்தில் பிறந்தவங்க, இது ராசின்னு வச்சாலும் லக்னமும் அதே தான். லக்னம் அப்படின்னு லான்னு போட்டிருப்பாங்க உங்கள் ஜாதகத்தில். அந்த லக்னம் என்ன நட்சத்திரம் ஏறி இருக்குன்னு எழுதியிருப்பாங்க. விசாக 4, அனுஷம், கேட்டை அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அது எத்தனாவது பாதம். ஆனால் லக்னம் ராசி சந்திரன் எத்தனை டிகிரி எத்தனை பாகை, லக்னம் எத்தனை டிகிரி எத்தனை பாகை, இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு. ஆணாக இருந்தால் இத்தனை பாகையில் பிறந்தவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க, பெண்ணாக பிறந்தால் இத்தனை பாகையில் பிறந்தவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. பொதுவாக விருச்சிக ராசி போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்துங்கிறது கொஞ்சம் கம்மி தான். எல்லாமே வேணும், பிறந்ததிலிருந்து கடைசி வரை தேவைப்பட்ட நேரத்தில் தேவைப்படுபவர்களுடன் நட்பும் சந்தோஷமும் பாராட்டுபவர்கள். தேவையில்லைன்னா மனசில் எதுவுமே தேவையில்லை, ஆனால் அவர்களை சங்கடப்படுத்த மாட்டார்கள் சில நபர்கள். பொதுவாகவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மற்றவர்களை தனக்கு தேவையில்லாத போது அடுத்தவர்களை சங்கடப்படுத்த மாட்டார்கள், படுத்த மாட்டீர்கள். இது லக்னம். என்ன பண்ணும் லக்னம்? இந்த விருச்சிக லக்னமாக இருப்பவர்களுக்கு பத்தாது. எது பத்தாது? குறிப்பாக செல்வம், உயர்வு, அந்தஸ்து. நல்ல சிரிக்க சிரிக்க பேசுகிற பொண்டாட்டியாக இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சிரிக்க மாட்டாளா? நல்ல அனுசரணையாக கவனிக்கிற கணவனாக இருந்தால் கூட இன்னும் ஜாஸ்தி அனுசரிக்க மாட்டானா? அனுசரணையாக பேச மாட்டானா? இந்த மானே தேனே பொன்மானே கூட கொஞ்சம் ஏதாவது போட்டுக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருக்கணும். அப்படி தான் இருப்பாங்க. அது பல நல்ல விஷயங்களுக்கு உண்டானது தான், பல விஷயங்கள் நல்லது தான். ஆனால் அதிகமாக போகும்பொழுது கொஞ்சம் கஷ்டம். இது வளர வளர அவங்களுக்கு அது ஏறி அதை ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அதனால் சிறு வயசுலேயே அவர்களுக்கு நல்ல விஷயங்களை போதிக்கும் பொழுது வளர வர இதே நல்ல விஷயங்கள் நிறையா வரும். அந்த வகையில் இந்த குரு பெயர்ச்சி பலனை பார்க்கலாம். இந்த குரு பெயர்ச்சி மிக நல்ல இடத்துல குரு உட்காரக்கூடிய குரு பெயர்ச்சி. குருவே சர்வலோகானாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகில உலகத்திற்கும் ஆலோசனையும் அதிகாரத்தையும் தத்துவத்தையும் சொல்லக்கூடிய நபர் உங்களுக்கு எல்லா காரியங்களும் சிறப்பாக செய்யக்கூடிய இடத்துல வந்து உட்கார்றார். அதுவும் உச்சமாக கடகத்தில் உச்சம். நான் சமீபத்தில் தான் சொன்னேன் எல்லாத்துக்கிட்டையும், கொஞ்சம் குரு பயிற்சி ஆட்டும் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த அட்டம குரு முடியட்டும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு இப்போ தான் அந்த 2 மாதமாக தான் சொன்னேன். அதுக்கு முன்னாடி கேட்கணும்ல சொல்லலை. ஏன் தெரியுமா? கட்டப்பட்டாலும் ஏதாவது ஒரு மாறுதல் வந்து கொண்டே இருந்தது. இந்த கடந்த 2 மாதத்துலேயும் அதே மாறுதல் கொஞ்சம் கட்டமாக போச்சு, கெட்ட மாறுதல். அதுக்கு முன்னாடிலாம் நல்ல மாறுதலாக இருந்தது, நல்ல விஷயங்களை தான் நிறைய பேர் செஞ்சாங்க, வேலையே இல்லாதவங்க கூட நிம்மதியாக இருந்தாங்க, வேலை கிடைச்சவங்க கட்டப்பட்டாங்க. இது உண்டா இல்லையான்னு இந்த ராசியை பலனை பார்க்குறவங்களுக்கு தெரியும். எப்போவுமே ஒரு விஷயம், குடும்பத்தில் ஒத்துரு சம்பாத்தியம் இருந்தால், அதுவும் நல்ல சம்பாத்தியம் இருந்தால், அவர்கள் நியாயமாக நேர்மையாக சம்பாதிப்பவர்களாக இருந்தால்
இந்த அரசாங்க உத்தியோகம் லஞ்சம் வாங்குறத பற்றிலாம் நான் சொல்லவே மாட்டேன். அவரெல்லாம் மனசாட்சி இல்லாதவர்கள். பொதுவாகவே இது பொது விஷயமா சொல்கிறேன், இது யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லுறேன். பொது விஷயம் என்னன்னா, ஒரு இடத்துல சம்பளம் பேசி நம்ம வேலைக்கு போகிறோம். அந்த சம்பளம் நமக்கு கரெக்டாக கிடைக்கக்கூடிய இடத்துல தான் வேலைக்கு போகிறோம், கரெக்டாக கிடைக்குது. ஆனால் அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு வேலைக்காக நம்ம அந்த கையூட்டுன்னு சொல்கிற பாருங்க, அதை நம்ம வாங்கும் பொழுது, மறைமுகமாக வாங்கும் பொழுது, இன்றைக்கெல்லாம் தெரிஞ்சே வாங்குறாங்க. முதல்ல மறைமுகம், இப்பெல்லாம் தெரிஞ்சு பல பேர் அதில் மாட்டி கட்டத்தை அனுபவித்து தன்னுடைய வாழ்நாள் வேலை செய்த பலனை பூரா விட்டுட்டு போகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் தைரியமாக போனால் போயிட்டு போ அப்படின்னு போகிறவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் யாருனால வருதுன்னா, இந்த ராகுனால வருது. சனி ராகு பலன் நல்லவர்களையும் கெட்டவர்களாக மாற்றக்கூடியவர்கள். இப்ப குரு உங்க ராசியை பார்க்கறது, அடுத்து வரக்கூடிய ராகு பயிற்சியில ராகுவை பார்க்கறது, அதாவது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறது. நீங்க நல்லவங்களா மாறிட்டீங்க, உங்க ராசியை பார்க்குது. உங்க 3ஆம் இடத்தை பார்க்குது. வீரியம் கிடைச்சிருச்சு, உங்களுடைய நல்ல விஷயங்களுக்கு நிறைய ஊக்கம் கிடைக்கிறது. எதை செய்தாலும் நல்லது மட்டுமே செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது. அடுத்து உங்க 5ஆம் இடத்தை பார்க்குது, சனி பகவானை பார்க்குது. அந்த சனி பகவான் இதுவரை மறைத்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி அப்படிங்கிற வேதத்துக்கு வாசகத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை கண்ணை மூடி வச்சிருந்தாரு. இப்ப குரு அங்க பார்க்கறதுனால கண்ணை திறந்து விட்டார். அப்போ கெட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வந்துடும். ஐயோ இதெல்லாம் கட்டம், இதில் நம்ம கால் வச்சிருக்க கூடாது, இதை நம்ம செய்திருக்க கூடாது, இதனால பல பேர் கட்டத்தை அனுபவிச்சிருக்காங்க, நம்ம குடும்பத்தில் இந்த கட்டம் இதனால தான் வந்தது, இது அப்போ மாறிடுச்சு. இனிமேல் நம்ம நல்லது பண்ணுவோம், கிடைக்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ உத்தியோகம் கிடைக்கல, எவ்வளோ நாள் ஏதோ ஒன்று கிடைக்குது, இல்லை ஏற்கனவே கிடைச்சிருச்சு. நான் தான் சொன்னேனே, இந்த 2-3 மாதமாக தான் அதனுடைய பலன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த ராசிக்கு. பரவாயில்ல, இனிமேல் நம்ம இது பிரகாரமே செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் செயல் தோணிடும். ஏன்னா லக்னம் அப்படின்னா உங்களுடைய நீங்கள் உங்களுடைய எண்ணம், ராசின்னா உங்கள் செயல்பாடு, நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறது தான் அந்த ராசி லக்னம். விருச்சிகராசி விருச்சிகலகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நிரந்தர பலனை எப்போவுமே எந்த கிரகமும் கொடுக்காது. ராசி லக்னம் 2 ஒன்றா இருந்தால் நீங்களே உங்களை அடிக்கடி மாற்றிக்கிறீங்க. உண்மையாக இருக்கா இல்லையான்னு நீங்களே தெரிஞ்சுங்க. நீங்களே உங்களை அடிக்கடி மாற்றிக்கிறீங்க. ஏன்? நல்ல விஷயங்களை செய்ய போறீங்க, யாரோ ஒருத்தர் உங்களை மாற்றி விட்டுறாங்க, அதில் இறங்காமல் வேற விஷயத்துக்கு போயிடுறீங்க. வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் உத்தியோகம் நிறைய கிடைக்கும் அந்த ராசிக்காரங்களுக்கு. ஆனால் பல பேர் விரும்ப மாட்டாங்க, அது ஒரு மைனஸ் பாயிண்ட். இப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு என்ன பண்ணுது? இந்த 3ஆம் இடத்தை பார்க்கறத தவிர மற்ற எல்லாமே சிறப்பாக இந்த குரு பயிற்சி பண்ணும். ஆனால் பணம் கொட்டாது, உங்க முயற்சிக்கு பலன் கிடைக்கும். அப்போ பணம் கொட்டுற மாதிரி தான் நீங்க முயற்சி எடுப்பீங்க. இப்போ வேலை செஞ்சோம், ஒரு ஆனுவல் பேக்கேஜ் ஒரு 6 லட்சம், மாதம் 50,000 ரூபா சம்பளம். இல்லை இதை நம்ம பார்த்தோமா, ஏன் இதை விட இன்னொன்று ஏதாவது ட்ரை பண்ணலாமே, ஏன்னா நல்ல நேரம் இல்லையா, வருது இல்லையா, இந்த 50 பார்ப்பானே, ஒரு 60 பார்ப்போமே,
6 ரூபாங்கிறது ஒரு 7 ரூபாய்க்கு மேலே போகலாமே அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்து இருக்கிறதையும் கெடுத்து போகும். அதனால் அந்த 6 ரூபா ஆனுவல் பேக்கேஜ் 6 ரூபா கிடைக்குதா, ஒரு கம்பெனியில் உங்களுக்கு ஆஃபர் வருதா, டக்குன்னு போயிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் அதுவே 7 ரூபாயாக மாறும். இதை தெரிஞ்சிக்காம கணவன் மனைவி கிட்ட வாக்குவாதம் வந்து அந்த 6க்கு போகிறதே நிறுத்திக்குவாங்க. பல குடும்பங்களில் கணவனை, இந்த விருச்சிகராசி ஆண்களை அப்பா அம்மா மாற்ற மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. மனைவி மட்டுமே தான் நல்லது கெட்டதுக்கு அதிபதியாக மாறுவார்கள். ஏன்னா 7ஆம் இடம் சுக்கிரன் ரிஷபம், அவர் 12க்கு அதிபதியாகவும் இருக்கார். முதல்ல எடுத்தோடனே 12 வேலையை தான் செய்வார், அதுக்கப்புறம் தான் 7வது வேலையை செய்வார். அவர் எங்கே வந்தாலும் சரி, உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருந்தாலும் சரி, எத்தனாவது லக்கணத்து, நீங்கள் லக்கணத்துக்கு எத்தனாவது இடத்துக்கு வந்தாலும் சரி, இந்த குரு சுக்கிரனை பார்க்கும் பொழுது நீங்கள் செஞ்சதாங்க கரெக்டு. குரு ராகுவை பார்க்கும்போது வேண்டவே வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அடுத்த மாதம் பேசிக்கலாம். குரு சனியை பார்க்கும் பொழுது ஏங்க கட்டப்பட்டீங்களே, இதில் எவ்வளோ தான் 10,000 ரூபா தான் கிடைக்குமா பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரன் 15,000 ரூபா இதில் பார்க்குறானே, முடிஞ்சு போச்சா? இது எப்போ அந்த குறிப்பிட்ட கிரகங்கள் அந்த இடத்துக்கு வரும்பொழுது. அதனால் விருச்சிகராசிக்காரங்க எப்போ நீங்கள் ஒரே மனதாக, ஒரே எண்ணம், ஒரே செயலாக, நல்லதாக இருந்தாலும் சரி, நல்லது மட்டுமே நமக்கு கிடைக்கணும்னு நினச்சி எந்த ஒரு காரியத்தை செஞ்சீங்கனாலும் அது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். இந்த குரு பெயர்ச்சியில் தயவு செஞ்சு உறவுகளுக்கு மரியாதை கொடுத்து, சிறு வயதிலே இருக்கக்கூடியவர்கள், அப்பா அம்மா தான் நமக்கு உலகம்னு இருக்கக்கூடியவர்கள், உத்தியோகம் போய் திருமணமாற வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சொல் கேட்டு, இது இப்போ சகோதரத்தானத்தை குரு பார்க்கறதுனால அக்கா தம்பி, அண்ணன் தங்க, அண்ணன் தம்பி இவர்கள்ட்ட இப்போ ஒரு உறவு கொஞ்சம் மாறுதல் வரும். நல்லதே நடக்கும், நல்ல விஷயங்கள். இதுவரை இருந்து வந்த சண்டை சச்சரவு விலகும். அடுத்தது மீனத்தை குரு பார்க்கறதுனால இதில் நடுவில் சில விஷயங்கள் இருக்குது. அதிசார குரு பலன், வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பலன், இதெல்லாம் இருக்கும் மாறி மாறி. உங்களை நல்ல காலத்திலேயே நிம்மதியாக இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்டாண்டர்டாக செய்யாது. இப்போ குரு இந்த வருஷம் பூரா இப்படி தான் இருக்க போகுது. அப்போது நல்லது கிடைச்சிருச்சுன்னா அதை விடக்கூடாது, நல்லது செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை மாற்றக்கூடாது. குடும்பத்தில் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் சொல்லுவாங்க, ஆணுக்கு பெண் சமாக்கம், இதாக்கம், என்ன நானும் தான் அதான், அதெல்லாம் இருக்குது. ஆனால் நல்ல முறையில் நல்ல செயல்களை செய்கிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அதிகாரத்தை நம்ம கொடுத்துடணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. கணவன் சொல்கிறாரு மனைவிகிட்ட, இதை நல்லா இருக்கும், இதை இப்படி செஞ்சால் சரியாகும், அவருக்கு ரொம்ப அறிவு இருக்குது, அவர் நல்லவர், நல்ல விஷயங்களெல்லாம் நிறைய செய்கிறவர், ஓகே சொல்லணும் மனைவி. இல்லை அவர் ரொம்ப வெகுளியாக இருக்கார், ஒன்றுமே தெரியல. அப்போ மனைவி நல்ல அறிவாளியாக இருக்காங்க, அவங்க நிறைய படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுது அப்படின்னா அவங்க கணவன்கிட்ட சொல்லிடணும், இதை பாருங்கள், இது எப்படி செய்யுங்க, இது நல்லது. அடுத்தவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மதிப்பு மரியாதை உங்களுக்கு எப்போவுமே நிலையாக இருக்கும், இப்படி செஞ்சீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இவர் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடுறார். ஆக எப்போவுமே கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் தான் இந்த ராசிக்கு விதிக்கப்பட்ட விதி நிச்சயம். ஏன்னா இதுக்கு செவ்வாய் தான் அதிபதி. இந்த செவ்வாய் மூல திருவோணாதிபதியாக நம்ம வச்சுக்கூடாது, ராசி அதிபதியாக தான் வச்சுக்கணும். முதல்ல முன்னாடி கோபத்தை காட்டுறது இல்லை, பின்னாடி தான் கோபத்தை காட்டுறது இந்த ராசி. அதே மேஷ செவ்வாய் வந்து முன்னாடி கோபத்தை காட்டும். 2 செவ்வாய்க்கும் வித்தியாசம் ஜாஸ்தி. விருச்சிக செவ்வாய் வக்கீல் நல்லவர், அட்வொகேட். மேஷ செவ்வாய் வக்கீல் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கக்கூடியவர். விருச்சிக ராசி போலீஸ்,
இராணுவம் தன்னுடைய குறிக்கோள் என்னமோ அந்த குறிக்கோளோடு இருக்கக்கூடியவர். மேஷ செவ்வாய் போலீஸ் இராணுவம் மற்றவங்க எல்லாத்துக்காகவும் விட்டு கொடுத்து தன்னுடைய கெப்பாசிட்டியே அடுத்தவர்களுக்காக விட்டு கொடுக்கிறது. உச்சராசி மருத்துவர் இரவு பகல் பாராது நோயாளியை பார்க்கக்கூடியவர். குடும்பம் வேறு தொழில் வேறுன்னு பார்க்க மாட்டார். ஆனால் மேஷ செவ்வாய், அதுவும் கேதுவோடு சேர்ந்த செவ்வாயாக இருந்தால் தனக்கு பிடித்தால் மட்டுமே அந்த நோயாளியை பார்க்கக்கூடியவர். நிறைய வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் பெரிய கடல். இப்போ குரு பயிற்சியில் இந்த ராசியில் இருக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நமக்கு எது கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உத்தியோகத்தில் வேலைகளை சிறப்பாக செய்யணும். அடுத்தவர்களுக்கு சிரமம் கொடுக்காம இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்கள் எப்பொழுதுமே நல்லவர்கள். அவர்களுக்கு எல்லாமே கையில் வந்துகிட்டே இருக்கும். இது இப்போ இந்த குரு பயிற்சி இல்லை. குரு 4ல் இருந்தாலும் சரி, குரு 8ல் இருந்தாலும் சரி, குரு 12ல் இருந்தாலும் சரி, குரு பயிற்சி சரியில்லை, பரிகார குரு பயிற்சின்னு சொன்னால் கூட நிரந்தரப்படுத்திடுவார். அதற்கு குரு பரிகாரமாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அந்த ராகு சிறப்பான பலனை தர நாகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். அனாவசிய பயத்தை போக்கும், சண்டை சச்சரவுகளை குறைக்கும். ஒரு 35 வயசுலேருந்து ஒரு 52 வயது வரை இருக்கக்கூடிய உச்சராசிக்காரர்கள் கணவன் மனைவி உறவு இதுவரை இல்லாத முறையில் இப்பொழுது கொஞ்சம் மனசு ஒன்றுபட்டு வீரியமும் விவேகமும் கிடைக்கும். 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள், 58 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண் பெண் உச்சராசிக்காரர்கள் அடுத்தவர்களிடத்திலே கண்டிப்பாக இந்த வாதங்கள் வைக்கக்கூடிய அளவுக்கு விஷயங்களை பேசக்கூடாது. ஏன்னா நல்ல நேரத்தில் நல்லது மட்டுமே செய்யணும். நல்ல நேரத்தில் நான் நல்ல அருமையாக போட்டு பார்க்கறதுக்கு ஒரு பயங்கர ஹீரோயின் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அனாவசியமாக நம்ம ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அலங்காரத்தை கலைக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் அடுத்த ஒரு விஷயத்திலே தலையிடாமல் நமக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை மட்டுமே நம்ம செய்யணும். அதே போல் பயம் கூடாது. அடுத்தவர்கிட்ட அனுசரிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்து நடுங்கக்கூடாது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயம் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குன்னா அதை நீங்கள் வெளியில் காமிக்கிறது தப்பே இல்லை. அதை விட முக்கியம், இந்த குரு பயிற்சி உங்களுக்கு புதுவிதமான அனுபவத்தை கொடுப்பதும் புதுவிதமான மாற்றத்தை கொடுப்பதும் கண்டிப்பாக கண்கூடாக நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். இதை கண்கூடா நீங்கள் அனுபவிப்பீங்க, கண்கூடா பார்ப்பீங்க, அனுபவிப்பீங்க. சிந்தித்து செயல்படுங்கள், நல்லதே நடக்கும். தரமான மணம் நிறைந்த சுவை மிகுந்த சாம்பார் பொடி அன்னம்மா மசாலா பயன்படுத்தவும்.